யாபேசின் ஜெபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பிரதானமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். ஆமென். 10வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. தேவரீர் என்னை அவன் யாபேஸ் ஜெபிக்கும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைத்திருக்கிறான். யார் இஸ்ரவேல்னு நமக்கு தெரியும். யார் இஸ்ரவேல்? ஏறக்குறைய இதே அனுபவம். யாபேசுக்கு எப்படி துக்கத்தோடு பெற்றேன் என்று பெயரோ, அப்படி யாக்கோபுக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் என்ன தெரியுமா? எத்தன். எத்தன். ஏசா கிட்ட சொல்லுவான், அவன் யாக்கோப் என்பது சரியல்லவா, இதோடு என்னை 2 முறை ஏமாற்றி விட்டான். அப்ப அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மேகம் போன்ற. எதுக்கு இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா? அவனை மாற்றினவர், அவரை மாற்றினவர். நாம் பாடுவோமே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும், ஆபிரகாமுக்கு எனக்கும் அந்நாளை கழிப்பாய் என்னையும் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை என் கண்ணீர். இதுதாங்க ஒரு தேவப்பிள்ளை நம்பிக்கை. எத்தன் எண்ணப்பட்ட யாக்கோபை யசூரனாய் ஒருவருக்கு மாற்ற முடியுமானால், இந்த குடும்பம் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறது. எனக்கு என்னை ஒரு காரியத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை மாற்ற அவருக்கு முடியும். அவர்தான் என் தேவன். அது மாத்திரமல்ல, ஒருவனுடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் யாரை தேடுகிறதோ அவரே அவனுக்கு எல்லாம். சில பிள்ளைங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மம்மி வரட்டும், மம்மி மம்மி மம்மிம்பாங்க. சில பிள்ளைங்க டாடி டாடி டாடிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அக்கா, எங்க அக்கா. எல்லாத்துக்கும் நம்முடைய கண்கள் யாரை தேடுகிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இந்த யாபேஸ் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் வேற யாரையும் வைக்க முடியாத சூழ்நிலை. அதனால தன் எல்லாவற்றுக்கும் அவன் யாரை மேலாக வைத்திருக்கிறான் என்றால் இஸ்ரவேலின் தேவனை மேலாக வைத்திருக்கிறான். அதனாலதான் அவனால நோக்கி பார்க்க முடிந்தது. நம்மில் அநேகர் தேவனை நோக்கி பார்க்க காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் தேடுகிற அநேகரை தேடி காணாமல் போகும்போது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஆனா யாபேஸ் அப்படி அல்ல. யாபேஸ் தன்னிலை உணர்கிறான். இந்த பூமியில தனக்கென்று ஆதரவாய் ஒரு கரம் கூட கிடையாது. இந்த நேரத்தில் அவன் இஸ்ரவேலின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. யாக்கோபின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. இப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைக்கிறான், தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை இப்பொழுது யாபேஸ் தன் துணையாக கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் இப்பொழுது அவனுடைய கண்கள் அவரை தான் பார்க்குது. அதன் அர்த்தம் என்ன? அவரே அவனுக்கு எல்லாம். எல்லாவற்றுக்கும். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் எல்லாரையும் கொண்டு வருவாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா பெற்றோர் சப்போர்ட் இல்லைன்னா பிரதர்ஸோட சப்போர்ட் இருக்கும். ஆனா சிலரை கர்த்தர் இப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா இப்படி கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆசையும் அவருடைய விருப்பமும் என்ன? உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இனி உன் கண்கள் அங்கதான் பார்க்கணும். ஓசியா 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம். ரேபாலாமா ஷேகராபா. Thank you Jesus. அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க.
அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயும் பானங்களையும் கொடுத்து வருகிற தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். 7வது வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பது போன் பண்ணியும் அவர்கள் எடுப்பது இல்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படிதான் திரும்பி வந்திருக்கிறோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாச்சு, யாரும் அட்மிஷனே. எவ்வளவு வேதனை இல்ல. என்னுடைய தம்பி லாஸ்ட் இயர் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் ஏன்னா அந்த டைம் ரொம்ப ஹெவி, அந்த பீக் டைம் அது, டெய்லி மரண சத்தம் தான். அவன் திடீர்னு வண்டியில் வருவாங்க, வந்து உள்ளே எடுங்கம்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பிழைக்காதுன்னு, எடுக்க மாட்டாங்க. வெளியே இருந்தெல்லாம் கதறி பார்த்தாங்க. ஆமாம், அதில் கொஞ்ச நேரம் ஒருத்தர் இருந்து அப்படியே இறந்துட்டார். அதை பார்த்துட்டு நிற்க முடியல, சொன்னாங்க வந்து. அதனால தான் சொன்னோம், இங்கே நிற்காதீங்க, உங்களால் இருக்க முடியாது. ஆமாம், சில காரியங்கள் இவங்களை ரீச் பண்ணிடலாம் நினச்சி எத்தனை பேர் ரீச் பண்ண முடியல தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது என்ன சொல்றா? நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு, அவர் தான் உண்மையான நேசர், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது, ஏன் ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்காமல் இருந்தது இல்லை. ஆமென். தேவன் சில நேரத்தில் சில பாதைகளை அடைக்கிறதின் காரணத்தை சபையை புரிந்து கொள். உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருந்து எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் நேசர் இருக்கிறார், என் கர்த்தர். இதுதான், இப்படிதான் பார்க்கணும். இந்த பார்வையை மற்றவங்க மேல காண்பித்தால் ஆண்டவர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு மதில் ஆண்டவர் எழுப்புவார். எல்லாருக்கும் எழுப்புறாரா? இல்ல, அவருடைய மனவாட்டிக்கு எழுப்புவார். நீ இதை சொல்லணும், நீ இதை அறியணும். ஆமென். நேசரை பின்தொடர்ந்து சேருவதில்லை. இப்படி அவரை சேர முடியலன்னு யாரை இதுவரை சொன்னது கிடையாது. காரணம், அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஆமே, அவளோட பட்சமாய் பேசுறார். ஆண்டவர் குற்றப்படுத்தி கூட பேசல, அவளை அழைத்து கொண்டு. ஆமேன். 14வது வசனம். ஆமேன். அதோ அவளுக்கு நயங்காட்டி அவளுக்கு அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்னா பயங்காட்டி இல்ல, ஏற்கனவே நொந்து இருக்கிறோம். நம்ம உடஞ்சி ஒருத்தங்கள்ட்ட பேசாம உடஞ்சி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க கிட்ட வரும்போது அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அப்படியே வண்டி ஆட்டோல இருந்து இறங்கவும் அவங்க பார்க்க பார்வையில அப்படியே நில்லுப்பா, அதே இடத்துல என்ன திருப்பி கொண்டு. இவர் பயங்காட்ட மாட்டார், இவர் நயங்காட்டுவார். ஆமென். இங்க வா, நான் இருக்கிறேன். அதுதான் தேவன். அந்த அது என்ன மனசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்றது போல துரோகம் பண்ணின பிறகு தன் பிழைகளை உணர்ந்து நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி வருவேன்னு திரும்பி வந்தா அவர் சொல்றார், வா, இது என்னங்க இந்த நேசத்தை எப்படி வர்ணிக்க? நான் ஏதாவது சொல்லி அந்த நேசத்தை குறைச்சி சொல்லிடணும்னு பயந்து என்ன சொன்னாலும் அதை விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஆமென். ஆண்டவர் நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி, இங்க பாரு, எல்லாரும் கைவிட்டாங்க பாத்தியா, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது ஒரு புதிய துவக்கத்தை தர தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாபேஸ் தனக்கு மேலாக அவரை வச்சிட்டான்.
ஆமென். நமக்கு மேல எதை வச்சிருக்கிறோம்? எங்க அம்மா என்னை எப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்னை எப்படி சொல்லிட்டாங்க. நம்ம அந்த பாரத்தை தூக்கி வைக்கிறோமா, இல்ல இஸ்ரவேலின் தேவனை வச்சிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தேட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாய் சில மதில்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சத்துரு எழுப்பின மதிலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் எழுப்பின மதிலை. யாபேசே, உன்னை குறித்த என் திட்டம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம் நீ கனம் பெற்றவனா இருக்கணும். அதனால யாபேசே, நாளைக்கு நீ உயர்த்தப்படும் போது ஆமென், உன் சகோதரர்கள் வந்து உன்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. என்ன சண்டை போட மாட்டாங்க? எங்களை விட எங்க அம்மா இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. எந்த சண்டையும் வராது. ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க வீட்டில இருந்து இவனுக்கு ஒண்ணும் கொடுக்கல, ஆனா எங்க எல்லாரும் விட யாபேஸ் நல்லா இருக்கிறான். இயேசுவின் நாமத்திலே இதுவே இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடக்கிறவர்களுடைய சாட்சியாய் இருப்பதாக. இருப்பதாக. இதுதான் கனம் பெற்றவன். இல்லைன்னா சண்டை தீராது. என்ன அவனுக்கு மட்டும் அந்த 2 வயலை சேர்த்து கொடுக்கறீங்க, என்ன அவனுக்கு மட்டும் அந்த தென்னந்தா இல்ல. வாழ்க்கை இது கனம் கிடையாது. கனம் என்ன தெரியுமா? எங்க அம்மா எங்க எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாங்க, இந்த யாபேசுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவனை பார்க்கவே பிடிக்கல. ஆனா இப்ப பாரு, எங்க எல்லாரை விட அவன் நல்லா. ஜீசஸ், ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? யாபேசின் வேண்டுதலை கேட்டவர். ஹalleluya, ஹalleluya. இது சாட்சிங்க. ஏன் ஆண்டவரே, அம்மா கிட்ட இருந்து வர சப்போர்ட் அடைஞ்சிட்டு அப்பா கிட்ட இருந்து வர சப்போர்ட் நான் மதிலை எழுப்ப வேண்டார். இனி அந்த மதிலை உடைக்க 7 நாள் பாஸ்டிங்க. சத்துரு கட்டின எரிகாவை உடைக்கலாம். அவர் எழுப்பிட்டார் முள் வேலைய. கை வச்சா குத்தம். ஒரே வழி, இஸ்ரவேல் தேவனை நோக்கி பாரு. ஆமா, வேற யார? சிலர் ஆண்டவர் இப்படிதான் நடத்துறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நாளைக்கு அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. என் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனா நான் உயர்த்தப்பட அவர் நாமம் அல்லவா உயர்த்தப்படும். அப்ப நான் இன்னொருவர் தயவில் உயர்த்தப்பட்டால் நான் அந்த மகிமை எப்படி அவருடைய நாமத்துக்கு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.